நமக்கு இதுவரைக்கும் தபால் மூலமான வாக்குகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நான் உங்களுக்கு பொதுவாக எடுத்துக்கொண்டு வரப்போறது என்னன்னு சொன்னால், தேசிய மக்கள் சக்தி, அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கட்சி எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கின்றது, அதே போன்று சமகி ஜனபலவேகே அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கின்றது, அதே போன்று புதிய ஜனநாயக முன்னணி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த டீம் சேர்ந்து எடுத்திருக்கின்ற இந்த வாக்குகள், கேஸ் சிலிண்டர்கள் எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கின்றாங்க, அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்று சொல்லக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அல்லது நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சி எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கின்றது அப்படின்ற ரிசல்ட் தான் நான் உங்களுக்கு நான்கையும் தான் நான் மெயினாக கொண்டு வர போறேன். ஏன்னு சொன்னா இது பிரபலமான கட்சியாக இருக்கிற காரணத்தினால இந்த நான்கையும் உங்களுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கட்டாயமா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நாங்க காலி மாவட்டத்தினுடைய தபால் மூலமான வாக்குகள் நாங்க பார்த்தோமாக இருந்தா, தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கட்சி 32,296 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி அவங்க கொண்டிருக்கிற வாக்குகள் எத்தனை சொன்னால், காலி மாவட்டத்தில் 3,523 வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று புதிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லக்கூடிய கேஸ் சிலிண்டர் பெற்ற வாக்குகள் 1964 இருக்குது காலி மாவட்டத்தில். அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்று சொல்லக்கூடிய நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சி 1846 வாக்குகளை பெற்று 4ஆம் இடத்தில் இருக்கின்றது. இந்த இடத்திலையும் முன்னணியில் இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அப்படின்றது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்த ரிசல்ட் ரத்னபுரியிலிருந்து உங்களுக்கு நான் கொண்டு வரேன்.